ஆந்திராவோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டுல விலங்கு கொழுப்பு கலந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டாங்க. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதை தொடர்ந்து திருப்பதி கோயிலில் சிறப்பு பூஜைகள் பண்ணி பரிகாரம் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி மத்திய அரசும் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில நடிகர் கார்த்திக் நடிக்கிற மெய்யழகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்துச்சு. அந்த வகையில் சமீபத்தில் ஹைதராபாத்தில் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்போ நிகழ்ச்சியில தொகுப்பாளர் நடிகர் கார்த்திகிட்ட லட்டு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கார்த்திக் லட்டு வேணா, இப்போ அது சென்சிட்டிவான விஷயம், அதை பத்தி பேசாதீங்க, எனக்கு லட்டு வேணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க பேசியிருக்கிற வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதோட ஆந்திராவில் நடந்த லட்டு விவகாரத்தை தான் கார்த்திக் கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இதை பத்தி ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் ஒரு பேட்டியில லட்டு விவகாரத்தை பலரும் கேலி பண்றதா என்னால் பார்க்க முடியுது. சமீபத்தில் நடந்த சினிமா நிகழ்ச்சியில கூட லட்டு சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நடிகரா நான் உங்களை மதிக்கிறேன், ஆனா சனாதன தர்மம் அப்படின்னு வரும்போது ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில நடிகர் கார்த்திக்கும் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அன்புள்ள பவன் கல்யாண் அவர்களே, நான் உங்க மேல மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன். நான் பேசினது தப்பா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெங்கடேஸ்வராவோட பக்தனா நமது கலாச்சாரத்தை எப்பவும் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில கார்த்தியோட மன்னிப்பு பதிவுக்கு பவன் கல்யாணுமே, அன்புள்ள கார்த்திக், உங்க விரைவான பதில் நமது பாரம்பரியங்கள் மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை நான் மனசார பாராட்டுறேன். திருப்பதி போன்ற நமது புனித தலங்கள் மற்றும் அதன் புனிதமான லட்டு இதெல்லாம் கோடிக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கை தொடர்புடையது. இந்த மாதிரி விவகாரங்களை நாம கவனமாக கையாள வேண்டியது அவசியம். எந்தவித உள்நோக்கமும் இல்லாம நான் இதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வர விரும்பினேன். அதே மாதிரி அந்த சூழல் தற்செயலானது அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பிரபலங்களை நமது கலாச்சாரம் மற்றும் மரபுகளை மரியாதையோடு அணுகணும். சினிமா மூலம் தொடர்ந்து ஊக்கமளிக்கிற அதே வேளையில் இந்த மரபுகளை உயர்த்த எப்பவும் பாடுபடுவோம். அர்ப்பணிப்பாலும் திறமையாலும் தொடர்ந்து நம்மளோட சினிமாவை வளப்படுத்தும் ஒரு குறிப்பிடத்தக்க நடிகராக உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். மெய்யழகன் படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பிரபல யூடியூபர்களான கோபி சுதாகர் பரிதாபங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. வீடியோ வெளியான சில மணி நேரங்களில் பலவிதமான கமெண்ட்ஸ் வந்திருக்குது. ஒரு குறிப்பிட்ட மதத்தோட மனசு புண்படுறதா விமர்சிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில பரிதாபங்கள் டீம் லட்டு பரிதாபங்கள் வீடியோவை யூடியூப்ல இருந்து நீக்கியிருக்காங்க. இதை பத்தி கோபி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க கடைசியா பரிதாபங்கள் சேனல்ல வெளிவந்த வீடியோ முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது, யார் மனசையும் புண்படுத்துற நோக்கில் உருவாக்கப்படல. அதையும் மீறி சிலர் மனசு புண்பட்டிருந்தா அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு சம்பந்தப்பட்ட வீடியோவை நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வருங்காலங்களில் நடக்காது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.